ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜெயலங்கும் சண்டே காலா. இது 2022ல வெளியான ஹாரர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கப்புள்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட பையனை காணும்னு சொல்லிட்டு இந்த ஜெயலங்கும் பொம்மையை வச்சு அவங்க மந்திரங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து மந்திரத்தை படிக்கிறாங்க. அப்படி மந்திரம் சொன்னா அவங்களோட பையன் திரும்பி வருவான் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்க அப்படி பண்றாங்க. அப்படி பண்ணதுமே அந்த சைடுல ஒரு வழி மாதிரி உருவாகுது. சரி, அவங்க பையனோட சவுண்டுமே அந்த இடத்துல கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் போயிட்டு அவங்க பையனோட பேர் சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவர் தலையை திருப்பி அப்படி நடந்து வந்து பொத்துன்னு விழுறாரு. அத அப்படியே பயந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது தான் டைட்டில போட்டு படத்தைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இங்க ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் தம்பி ஒண்ணு இருக்கு, 2 பசங்க இருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து பிரெக்னென்டாவும் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஏரிக்கரை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நல்ல வியூவா இருக்கு. அந்த இடத்துல இறங்கி வந்து கொஞ்சம் அப்படி ரசிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அங்கே நிப்பாட்டுறாங்க. அங்க இறங்கினதும் அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இங்க தம்பிக்கு என்ன பண்றான், போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி காட்டுக்குள்ள ஓடுறான். அப்போ அக்கா கிட்ட வந்து அம்மா சொல்றாங்க, தம்பியுமே போய் பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். அவளும் அவனை தேடியே போறா. டே ஓடாத நீல்ட நானும் வர அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு இருக்கா. அவன் என்ன பண்றான், அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு ஏரி இருக்கு, அதுக்கிட்டே போய் நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு பயந்து இப்படி பாக்குறான். பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. நின்னுட்டு இருக்கும் போதே டே இங்கே நில்லுடா, அக்கா போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சரி, இவன் நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். டே தம்பி இங்க என்னடா பண்ற அப்படின்னும் போது, நீ யாரு இங்க என்ன பண்ற அப்படின்னு அவன் கேக்குறான். அந்த ஏரியை சுத்தம் பண்ண வந்தேன்பா, இந்த இடத்துல எல்லாம் வந்து இருட்டுறதுக்குள்ள போயிடணும், இங்க நின்னுட்டு இருக்க கூடாது, உங்க அப்பா அம்மாட்ட தேடிப்போ அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அவன் கீழே வந்து ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை வந்து எடுத்து பாக்குறான். பாத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து அவனை இழுத்துட்டு போற மாதிரியே தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்து தம்பியை பாக்குற, தம்பியை காணும். அவன் போன் வச்சிருந்தான் இல்லையா, அதனால போன் பண்ணி பாக்குறான். போனுமே ரீச்சே ஆகல. அந்த ஏரிக்கிட்ட போய் பார்த்தா காணும். டக்குன்னு ஓடி போயிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லுவோம். அப்பா அம்மா எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்கவும் நீங்க இருன்னு சொல்லிட்டு அப்பாவும் அக்காவும் சேர்ந்து தேடுறாங்க. தேடினா எங்கேயுமே காணும். சரி, லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி பெரிய படையை வந்து தேடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா. அதனால போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பக்கத்திலேயே வந்து போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு, அங்க நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்க பையனை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சுன்னா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு இவங்க போலீஸ் குவார்டர்ஸ்லயே இவங்களும் வந்து ஸ்டே பண்றாங்க. அங்க ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து போலீஸ்க்கு அசிஸ்டண்டா இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் பையனுமே இவங்களுக்காக ஒரு இடத்த வந்து அலாட் பண்ணி கொடுக்குறான். அந்த அக்காக்காரி வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவளாவே இருப்பா. அதனால அம்மாக்கு வந்து ரொம்ப கோவம், ஒழுங்கா கவனிக்காம தம்பி எப்படி விட்டுட்டாலே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அம்மா அக்கா அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பையன் எல்லாருமே சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டு நம்மளும் ஒரு பக்கமா தேடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் தான் போய் பாத்துட்டு இருக்கான். அப்போ அக்காவுமே கூட உட்காந்துட்டு, அம்மா என்னாலதான் இந்த பிரச்சனையா ஆயிடுச்சு, நானா தம்பி கவனிக்கல அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் சேர்ந்து தம்பி வந்து கண்டிப்பா காப்பாத்திடுவோம், அவனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு, இந்த காட்டுக்குள்ள நான் ஒரு வீடை பார்த்தேன், வாங்க அங்க போயிட்டு ஏதாவது தண்ணி இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க எடுத்துட்டு அந்த தண்ணி வந்து காலியாவும் போயிருக்குமா, அதனால அங்க போயிருக்காங்க. அங்க போனா அங்க ஒரு ஓல்டு வயசான லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இவங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியே வந்து இந்த காட்டுக்குள்ள ஒரு பையன் சின்ன பையனை காணும் தேடிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அது ஏன் பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து முதுகு வலி வரவும் அவங்க முதுகெல்லாம் வந்து அமுக்கி விட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணவும் இதை பார்த்த பொண்ணும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து கொஞ்ச நேரம் இங்கே இருங்கம்மா, நாங்க போய் தேடிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இறங்கி போறாங்க. அப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கு. அந்த டைம் திடீர்னு போன்ல வந்து தம்பியோட போன் சிக்னல் கிடைக்கும். அக்கா என்ன பண்றா, அந்த சிக்னலை தேடி ஓடி போறா. அசிஸ்டன்ட் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரு பொம்மையை வந்து பாக்குறாங்க. இந்த பொம்மை தான் ஃபர்ஸ்ட் சீட்ல இருந்துச்சுல, அதே ஜாலங் பொம்மை தான். அந்த பொம்மையை தான் அக்காவுமே எடுக்கிறா. எடுத்துட்டு அப்படி உள்ள வச்சுக்கிறா. அப்ப அசிஸ்டன்ட் என்ன சொல்றான், ஏன் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா அப்படின்னும் போது, இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக்ல எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே இந்த சிக்னல் எங்க கிடைக்குதுன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு புதர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள தான் சிக்னல் வந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்குள்ளதான் அவனோட போன் இருக்குன்னு சொல்லிட்டு கையை விட்டு அதை எடுக்கலான்னு பாக்குறா. பார்த்தா ஒரு அமானுஷம் அவ கையை பிடிச்சி இழுக்குது. நல்ல வேலை பக்கத்துல அசிஸ்டன்ட் இருக்கவும் அவன் அவளை பிடிச்சி மேல இழுத்துறான். அப்படியே பார்த்தா அந்த இடத்துக்குள்ள வந்து அமானுஷத்தை பாத்துறாங்க, ஒரு பேயை பாக்குறாங்க. பார்த்து பயந்து அலறி அடிச்சு ஓடி வராங்க. ஓடி வந்து பக்கத்துல வந்து வெளியே அப்பா வந்து கார்ல வெயிட் பண்ணிருக்காங்க. ஏமா இப்படி ஓடி வர அப்படின்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு வந்து எதுவுமே சொல்லிக்கவே இல்ல, எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி நேரா அவங்க குவார்டர்ஸ்க்கே வந்து இறங்கிடுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட அப்பா வந்து கேக்குறாரு, என் பையனை கண்டுபிடிச்சிங்களா சார், இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஊர்ல இருந்து நிறைய பசங்களை வந்து காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நாங்க அவங்களை திரும்பி கண்டுபிடிக்கும் போது அவங்க உயிரோடயே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்பா வந்து இல்ல என்னோட பையன் உயிரோட தான் இருக்கான், எனக்கு தோணுது அவனை நான் உயிரோடயே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு
அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடய அப்பா வந்து சொல்றாரு. ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் என்ன பண்றான், இந்த மாதிரி அமானுஷங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா, அவங்க கிட்ட இந்த பொம்மையை பத்தி விசாரிக்கிறான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும். அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, இது வந்து ஜாலாங் பொம்மை, இது சபிக்கப்பட்ட பொம்மை, இது வந்து ஆன்மாக்களை வெளியே எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பொம்மை தான், இடாதீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இந்த ஊர்ல வந்து நிறைய பசங்களை வந்து காணோன்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஏரிக்கிட்டையும் போக கூடாது, அங்க ஒரு பெரிய ஆத்மா சுத்திட்டு இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இந்த ஊரை பத்தி அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் வந்து அக்காட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க அம்மா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா திடீர்னு வந்து பவர் எல்லாம் கட் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல அது மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா வெளியில இருந்து சவுண்ட் கேக்குது. சரி நம்மளோட பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்காளே, சேஃபா இருக்கலான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்ல போய் பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்காளா. சரி பெட்ஷீட்டை போட்டுட்டு அப்படியே போலான்னு பார்த்தா போன் வருதா. போன் கால் அட்டன் பண்ணி பேசினா அது பொண்ணு கிட்ட இருந்து தான் வருது. அப்பனா அவளுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வந்து போத்திட்டு வந்தோம் அது யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. பயந்து போயிடுறா. அப்படியே பார்த்தா அவளோட பையன் இருக்கான்ல, அவன் கத்திக்கிட்டே பாத்ரூம்லயே ஓடி போன மாதிரி இருக்கு. டக்குன்னு போயிட்டு கதவு மூணமா இருக்கு. மறுபடியும் கதவை ஓபன் பண்ணிட்டு வந்தா அந்த இடமே ரத்தமா இருக்கு. எங்க என் பையனை காணுமே அப்படின்னு தேடிட்டே இருக்கா. சைடு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பேய் என்ன பண்ணுது, அவனை புடிச்சு வச்சிட்டு இருக்கு. அவன் கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்து அலறி வழுக்கி விழுந்துறா பாத்ரூம்லயே. கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்துல ஹஸ்பண்ட், பொண்ணு, அசிஸ்டன்ட் எல்லாருமே நிக்கிறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லும் போது, நான் நம்ம பையனை பார்த்தேன், ஒரு பெரிய பேய் தான் அவனை வந்து புடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்றாளா. அதுக்கு அந்த அப்பா காரணம் என்ன சொல்றான்னா, இங்க வந்து நம்ம பையனை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறனால தான் உனக்கு இது மாதிரி பிரம்மெல்லாம் வருது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் இந்த விஷயத்த நம்பவும் இல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க அசிஸ்டன்ட்டும் அக்காவும் சேர்ந்து இந்த காணாம போன பசங்களோட கேஸ் ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும் போது அந்த போட்டோ காப்பி எல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து காணாம போனவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது அவங்க எல்லா குழந்தைங்களும் கழுத்து திருப்பின மாதிரியே வந்து செத்து போயிருக்காங்க. அந்த இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கவும் இது எல்லாம் பண்றதும் ஒரே ஒரு அமானுஷம் தான் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. இங்க ஒரு பக்கம் அப்பாவும் போலீஸும் சேர்ந்து ஏரி கிட்ட ஒருத்தர் வந்து ஏரியை கிளீன் பண்ண வந்தப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவன் தான் லாஸ்டா பையனை பாத்துருப்பான். அதனால அவனும் என்ன சொல்றான்னா, நான் வந்து இங்க ரொம்ப நேரம் இருக்காதப்பா, நீ உன் அம்மா அப்பாட்ட போன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க அப்பா என்ன பண்றாரு, அவன் வீட்டை வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி பார்க்கும் போது அந்த குட்டி பையனோட ஜாக்கெட் ஒன்று அங்க கிடைக்குது. அதை பார்த்துட்டு இவன் தான் என் பையன் ஏதோ பண்ணிருக்கான், என் பையனோட ஜாக்கெட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா ஆவேசப்படும். அவனை அங்க வந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவனை சுத்தி வளைச்சு அவன் கால ஷூட் பண்ணிடுறாங்க. எங்கடா அந்த பையன் எங்கடா, ஒழுங்கா சொல்றியா இல்லையா அப்படின்னு போலீஸ் வந்து அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதுல பக்கத்துல உள்ள ஏரியில ஒரு பணம் கிடைச்சதா நியூஸ் வந்திருக்கு, வந்து பாருங்க உங்களை பையனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக கூப்பிட்டு போறாங்க. ரெண்டு பேருமே அழுகுறாங்க, அம்மாவும் அப்பாவும். அப்புறம் போலீஸ் வந்து பாத்துட்டு வந்துட்டு அது பையன் இல்ல, ஒரு குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லவும் அவங்க நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரமாவே நம்ம பையனை கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்க ரெண்டு பேரும் அக்கா கறி இருக்கால, அவ என்ன பண்றா, அந்த இடத்துக்கு போய் பாக்குறா, அந்த இறந்து போயிருக்க டெட் பாடியை அதை போய் செக் பண்றா. பார்த்தா அது வந்து ஒரு பொண்ணு தான். அவங்க கேஸ் ஃபைல் எல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அதுல லாஸ்டா ஒரு பொண்ணு காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது இறந்து போச்சு இல்லையா. சோ இப்படிதான் இந்த ஊர்ல நடந்துட்டே இருக்குன்றது தெரிய வருது. திடீர்னு வந்து அவளுக்கு என்ன ஆகுதுன்னா, தம்பி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த பொம்மைக்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குதுன்னு எடுத்து பார்த்தா பொம்மைக்குள்ள இருந்து வரல, அந்த டெட் பாடிக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டெட் பாடியில தான் தம்பி வந்து அக்கா என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த பேய் வந்து அவ கழுத்தை புடிச்சு அப்படின்னு இருக்கும் போது டக்குன்னு என்ன பண்ற, பொம்மையை வச்சு அதை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். நல்ல வேலை அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட்டும் வந்துடுறான். அவன் கிட்ட வந்து அவ எல்லாத்தையும் சொல்றான். அவனுமே அந்த இடத்துல வந்து பாக்குறான், எதுவுமே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அந்த நேரம் அது வந்து போயிடுது. இங்க காட்டுக்குள்ள அம்மா என்ன பண்றாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அங்க ஒரு ஓல்டு லேடி பாத்துருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட குடுக்குறாங்க. என்னோட பையன் இந்த காட்டுக்குள்ள தான் இருப்பான்னு எனக்கு தோணுது, அவன் இந்த பக்கமா வந்தானா அவனுக்கு இதெல்லாம் கொடுங்க, அவன் பசிக்கும் அவனுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு போகும்போது அவங்களுக்கு வயிறு வந்து வலிக்கிறமா இருக்கா. சரி அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, என் வீட்டுல வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இவங்களும் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதே நேரம் இங்க அக்காவும் அசிஸ்டன்ட்டும் என்ன பண்றாங்கன்னா, இது இப்படியே விட்டா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு நிறைய எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல, எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு கவர்ல அந்த பொம்மையோட பாதி இது இருக்கும். அதை எடுத்துட்டோம்னா அவங்க வச்சிருக்க பொம்மையும் இந்த பொம்மையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இந்த பொம்மையை வச்சுதான் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது தெரிய வருது. அந்த பொம்மையோட தலைக்குள்ள வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அது எடுப்பா. இந்த பொம்மையோட தலையிலும் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அது எடுப்பா. ரெண்டையும் படிச்சு பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு அந்த பேப்பர்ல உள்ள இதை வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா போலீஸ் வந்து உள்ள வந்துருமா, டக்குனு எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி போலீஸ் தான் கூப்பிட்டாங்க, இவன் அசிஸ்டன்ட்ல அதனால ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அந்த போலீஸ் தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. சரின்னு ஒரு திருடன் அந்த இடத்துல வந்து கட்டி போட்டு போயிருப்பாங்க, இவனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த திருடன் என்ன பண்ணுவான், இந்த அக்கா காரியை வந்து கிண்டல் பண்ணவும் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவான், அவன் போட்டு அடிச்சிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து ஒரு வழி ஒண்ணு உருவாகுது, உலகத்தோட வழி ஒண்ணு உருவாகுது. அதுக்குள்ள வந்து திருடன் ஓடி போயிடறான். அப்போ வந்து அக்கா இருக்கும் போது தம்பியோட வாய்ஸ் கேட்கவும் அக்காவும் அது வழியே உள்ள போயிடுறா. சரின்னு அசிஸ்டன்ட் இவளை காப்பாற்ற உள்ள போகும்போது அது மூடிடுது. இப்போ அக்கா வந்து அந்த இடத்துல போய் அப்படி குதிக்கிறா. பார்த்தா அவரு புகமூட்டமா இருக்கு, முன்னாடி என்ன இருக்குன்னு கண்ணே தெரியல, அப்படி போயிட்டே இருக்கிறா. இங்க காட்டுக்குள்ள உள்ள வீட்டுல வந்து இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்போ நீங்க மட்டும் தனியா தான் இருக்கீங்களா
இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் தனியா இல்ல, என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உங்க பொண்ணா என்ன படிக்கிறாவா அப்படின்ட்டு அம்மா வந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி வந்து வேற மாதிரி சொல்றாங்க, என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போவா, ஆனா அங்க எல்லாரும் வந்து அவளை கிண்டல் பண்ணுவாங்க, அதனால அவ ஸ்கூலுக்கு எல்லாம் போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப கோவமா சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் நார்மலா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா இவங்களுக்கும் இருக்கு. டக்குன்னு உள்ள இருந்து அவங்க பையனோட சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, என் பொண்ணு தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்தி பக்கத்துல இருக்கும், அந்த கத்தி எடுத்து அவங்களுமே உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆள் இருப்பான் இல்லையா, அந்த ஏரியை சுத்தம் பண்ண வந்திருந்தால, அவன் பேர் வந்து சாரன். அந்த குட்டி பையனை நீ தான் ஏதோ பண்ணிருக்க, ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றானா, நான் எதுவுமே பண்ணல, அதெல்லாம் பண்ணது பேய் தான் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கோவமா வருது அப்பாவுக்கு. சரி சொல்லி கன் எடுத்து இவனை அப்படியே கோவத்தை ஷூட் பண்ணான்னு போகும்போது போலீஸ் எல்லாம் தடுத்துறாங்க. இங்க கண்டிப்பா உங்க பையனை கண்டுபிடிப்போம், நீங்க அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இதை தடுத்தும் போது அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, தேம்பி அழுகுறாரு அவர் பையனை நினைச்சு. இந்த பக்கம் காட்டுக்குள்ள உள்ள வீட்டுல அம்மா வந்து உள்ள போயிருப்பாங்க இல்லையா, உள்ள போய் அங்க பார்த்தா 7 அடிக்கு ஒரு பொணம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுது, சீப் எடுத்துட்டு போயிட்டு தலை சீவி விடுது. இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான், ஆனா வந்து வழக்கத்துக்கு மாற ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால அவ வயசு பசங்களாம் அவ கூட விளையாடாம அவளை கிண்டல் பண்ணவும் அவளை கழுத்துக்கு அடிக்கவும் அவமானப்படுத்தவும் இருந்திருக்காங்க. அதை தாங்க முடியாத அவ என்ன பண்ணிருக்கா, வயிற்றுல கல்ல கட்டிட்டு அந்த ஏரியில விழுந்து அவ இறந்தும் போயிருக்கா. அதுவும் அவங்க அம்மாவோட கண்ணு முன்னாடியே. அதை பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவளோட பணத்தை மட்டும் அங்க ஏரியில இருந்து எடுத்துட்டு வந்து இங்கேயே வச்சு அவளுக்கு நினைச்சு அழுதுட்டு இருக்கும் போதுதான் இந்த ஏரியை சுத்தம் பண்ணி வந்தாலும் சாரன் அவன் கிட்டதான் ஐடியா கேட்டிருப்பாங்க. அவன் தான் அந்த பொம்மையும் கொடுத்திருப்பான். அந்த ஜாலங் பொம்மையை வச்சு அவளுடைய ஆன்மாவை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. நைட் ஆனாதான் என்னோட பொண்ணு வெளியே வருவா, அவ விளையாடுறதுக்காக இந்த குட்டி பசங்களை நான் தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லுது. அப்பதான் தெரிய வருது என்னன்னா, அந்த பொம்மையை வந்து இந்த லேடி தான் வைக்குது. அதை எடுக்கிற குட்டி பசங்களை அந்த பேய் வந்து இழுத்துட்டு போயிருது இல்லையா. அப்ப இவ தான் ட்ராப் பண்ணி அந்த குழந்தைங்களையும் சாவடிக்கிறான்றது தெரிய வருது. உடனே அம்மா என்ன பண்றாங்க, போன் பண்றாங்க பொண்ணுக்கு தான். பொண்ணு பேய்களோட உலகத்துல இருக்கா இல்லையா, அதனால அசிஸ்டன்ட் தான் போன் எடுக்கிறான். எடுத்தோன்னு இங்க பாரு, அந்த காட்டுக்குள்ள உள்ள லேடி இருக்காளா, அவதான் எல்லா வேலையும் பாக்குறது, அவதான் குழந்தைங்களை சாகடிக்கிறா, சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போனையும் கட் பண்றாங்க. இங்க பேய் உலகத்துக்கு போன அக்கா என்ன பண்றா, அப்படியே கண்ணே தெரியல புகமூட்டமா இருக்கா, அப்படியே தேடிட்டே போறா. அந்த இடத்துல பார்த்தா அந்த அழுகி போன நிலையில அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கு, சின்ன குழந்தைங்க டெட் பாடி எல்லாம். அதை பார்த்து பயந்து அலறா. அப்படியே அவ தம்பியோட வாய்ஸ் அங்க கேட்கும். எப்படியோ வந்து முன்னோக்கி போயிட்டு பார்த்தா தம்பி அங்கதான் உயிரோட தான் இருக்கான். அவன் அவளுக்கு அப்பதான் நிம்மதியாவது டக்குன்னு கயிறெல்லாம் அவுத்துடுறா. அந்த இடத்துலதான் அந்த திருடனும் வந்தான் இல்லையா, அவன் அந்த இடத்துல இருந்து இருக்கான். ஏய் நீ எங்கடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா இங்க இருந்தா வெளியே போன போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை மாவட்டமா இருக்கு இல்லையா, அந்த இடத்து வழியா அப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த பேய் அவனை புடிச்சு அவன் கழுத்து அப்படி திருப்பி அவனை சாவடிச்சிருது. இதை பார்த்த 2 பேரும் இங்க பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணுமே சொல்லிட்டு அங்க உள்ளுக்குள்ள வந்து அக்காவும் தம்பி உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு கதவெல்லாம் பூட்டிடுறாங்க. வெளியே வந்து பேய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. கதவை திறக்குறீங்களா இல்ல நானே உள்ள வருவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இங்க வந்து அந்த ஜாலங் பொம்மை அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து அவ வச்சுக்கிறா. வச்சுட்டு அது தலையில வந்து பேப்பர் இருக்கும்ல, அதை எடுக்கிறா. அதை எடுத்து அப்படியே படிக்கும் போது அவ என்ன பண்றா, அந்த பேய் உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. நிஜ உலகத்துல இந்த வீடு யாரோட வீடுனா, அந்த ஓல்டு லேடி இருக்காங்களா அந்த வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளதான் வந்து விழுறாங்க. அந்த பையனை பார்த்ததும் அம்மாவும் வந்து அங்கதானே இருக்காங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷம், எப்படியோ என் பையன் கிடைச்சிட்டான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பேய் என்ன பண்ணிது, அந்த பையன் அப்படியே புடிச்சு இழுக்குது. அந்த பேய் உலகத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குது. இங்க அம்மாவும் புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க காலை. அந்த டைம் அக்கா என்ன பண்ணிடுறான்னா, அந்த பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மையை வச்சு அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து அடிச்சிருப்பா. அதனால அது போயிருக்கும். அதே மாதிரி இங்க என்ன பண்றா, அந்த பேயோட தலையிலேயே அந்த பொம்மையை வச்சு ஒரு சொருகும். அந்த பேய் அப்படியே கத்தி அலறிட்டு அங்க இருந்து போயிடுது. இது வந்து இந்த லேடியோட பொண்ணு தானே, என் பொண்ணையை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் என் பொண்ணையை நீங்க சாவடிக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு இந்த லேடி என்ன பண்ணுது, அம்மாவா அக்காவெல்லாம் சர மாதிரியா வெட்டுது. அப்படியே பக்கத்துல குட்டி பையன்காலம் அவனையும் அடிச்சிட்டு நேரம் அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அது கூட பாக்காம அந்த லேடி அப்படியே அவங்கள வயசுலயே குத்த வரும்போது பின்னாடி அசிஸ்டன்ட் எப்படி ஓடி வந்து ஒரு பெரிய வெயிட்டான பொருள் வச்சு அவன் மண்டையை உடைச்சிடான். அவ வந்து கீழே விழுந்துடுறாள். டக்குன்னு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த கார்ல ஏறி போறாங்க. கார்ல ஏறிட்டு சரி ஆன் பண்ணாலும் ஆனே ஆக முடியுது. அந்த லேடி என்ன பண்ணிட்டா, ஓடி வந்து அப்படியே சைக்கோ மாதிரி ஓடி வர, என் பொண்ணையே என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களா, உங்களை என்ன பண்றேன் பாருங்க, உங்களை எல்லாம் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல அவளும் ஏறிடுறா. கத்தியோட ஏறிடுறாளா. எல்லாத்தையும் குத்த வரும்போது அம்மா என்ன பண்றாங்க, அவ கையை அப்படியே வந்து கடிக்கிறாங்க. கடிச்சது அந்த டைம் வந்து கார் ஆன் ஆயிடுது. ஆன் ஆயிட்டு அப்படி வேகமா போகும்போது அந்த லேடியோட தலை வந்து காரை வந்து ஸ்பீடா போகும்போது அவ தலை வெளியே வந்துருதா. அந்த சைட்ல வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு, அதுல தலை அப்படி தனியா போயிடுது. அப்படியே அக்கா என்ன பண்ணிடுறா, பாடி தூக்கி வெளியே அப்படி தள்ளி விட்டுறா, கீழே விழுந்துடுறா. இவங்க எப்படி தப்பிச்சு அப்படி வெளியே வந்துடுறாங்க. வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் அக்கா அம்மா எல்லாருமே சொல்லிடுறாங்க. சொன்னதும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு போலீஸும் சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து அக்காவுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் ஏதோ லவ் வந்து அங்க செட் ஆகுது போல. எல்லாரும் வந்து பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க அந்த ஆத்துல அந்த சாரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து மந்திரவாதி. அவன் என்ன பண்றான், அந்த பொம்மையை வச்சிருக்கான், அந்த ஜாலங் பொம்மையை வச்சுட்டு ஏதோ மந்திரம் வந்து பண்ணிட்டே இருக்கான். அப்படி இந்த கதையும் வந்து முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.